शांति। अव्यक्त परिवार में आपका स्वागत है। आज दिन ஓம் 8 சாந்தி. इस அவ்யக்தி अव्यक्ति பரிவாருக்கு मास உங்களை में बंधन வரவேற்கின்றோம். मुक्त இன்றைக்கு நாள் रहें, 8. जीवन मुक्त स्थिति இந்த का அவ்யக்த अनुभव மாதத்தில் करें। பந்தனத்திலிருந்து आज का விடுபட்டவர்களாக विषय है இருந்து ब्राह्मण ஜீவன் முக்தி अर्थात ஸ்திதியை जीवन அனுபவம் मुक्त। செய்யுங்கள். இன்றைய தலைப்பு, अव्यक्तिशारी ஒரு ब्राह्मण जीवन பிராமணர் என்றால் अवस्था ஜீவன் முக்தி जीवन मुक्त அடைந்தவர். स्थिति में है। न्यारा பிராமண बढ़िया வாழ்க்கையின் अर्थात மகிழ்ச்சி, அதாவது மசா என்பது संस्कार के ऊपर भी ஜீவன் चिंता முக்தி नहीं। ஸ்திதியில் क्या करूं कैसे करूं, இருக்கிறது. करना नहीं விடுபட்டவராக चाहती ஆகுவது थी என்றால் முக்தி அடைவது. लेकिन हो गया। சமஸ்காரத்திற்கு यह கூட है அடிபணிதல் जीवन बंद கூடாது. बनना। என்ன செய்வது, எப்படி इच्छा செய்வது, नहीं செய்ய விரும்பவில்லை, ஆனால் लेकिन अच्छा நடந்துவிட்டது. लग गया। இதுதான் ஜீவன் பந்தன் ஆகுவது. शिक्षा நீங்கள் देना எந்த விருப்பமும் लेकिन இச்சா धोखा இல்லாமல் देना, இருக்கின்றீர்கள், यह है ஆனால் जीवन உங்களுக்கு बंद அது स्थिति। நன்றாக அச்சாவாக ब्राह्मण இருக்கிறது. अर्थात நீங்கள் जीवन படிப்பினை मुक्त கொடுக்க வேண்டி இருந்தது, कभी भी ஆனால் உங்களுக்கு ऐसी கோபம் किसी வந்துவிட்டது. बंधन இதுதான் में ஜீவன் बंध नहीं பந்தன் ஸ்திதி. सकती। பிராமணன் என்றால் बोला ஜீவன் முக்த், ठीक है। வாழ்க்கையில் விடுபட்டவர். अभ्यास அப்படிப்பட்ட करते हैं ஆத்மா ஒரு ज्ञान பொழுதும் எந்த साधन பந்தனத்தின் परमात्मा கட்டுப்பாட்டிலும் வர का ज्ञान முடியாது. बीज இன்றைக்கான स्तर पर परिवर्तन करता है। திலாராம் பட்டியின் பாயிண்ட், ஞான சாகரம். मोहिनी दीदी से सुनेंगे। இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक है, मौज में हैं। बाबा कहते हैं कि ब्राह्मण जीवन मौजों का योग है, मूंझने का नहीं है। कोई की बात में उलझन में आ जाते हैं, मूंझ ஓம் जाते हैं, சாந்தி. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? तो பாபா फिर சொல்றார், मौज नहीं होती है। பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே மகிழ்ச்சியில இருப்பது, पवित्रता है, மஜால ज्ञान இருப்பது. है, दैवी गुण है, இங்க தூய்மை இருக்கோ, ஞானம் இருக்கோ, தெய்வீக ज्ञान का குணங்கள் बलम இருக்கு, जितना ஞானம் चढ़ो तो भी இருக்கு, मौज ही है ना। बहुत தூய்மை खुशी இருக்கு. होती है, गहराई में जाते हैं। ஞான கடலை நீங்க கடைந்தால் கூட அதுலயும் जैसे மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா समुद्र அதுல है, நீங்க ஆழத்துல का शोर போறீங்க. हो रहा है, बिन बिन யாரு लहरें आती हैं। கடல்ல ஆழமா போக விரும்புவீங்களோ, அப்போ तो बाबा भी चाहते हैं, விதவிதமான அலைகள் வரும். அது அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. बाबा की भी பாபாவும் लहरें हैं ஞான கடலாக இருக்கின்றார். और பாபா उसमें கிட்டயும் விதவிதமான அலைகள் हमें இருக்கு. कभी मूंझना नहीं चाहिए। कभी बाबा ऐसे कहते हैं, कभी எப்பெல்லாம் बाबा நீங்க ऐसे முரளிக்கு कहते हैं, கேக்குறீங்களோ, परंतु அப்ப பாபா नेचर இத है, சில நேரத்துல प्रकृति है, சொல்றாரு, சில நேரத்துல அதை சொல்றாரு उसे அப்படின்னு நீங்க சலிச்சுக்கவே கூடாது. அது ஒரு அலை. वो लहरों को देख करके भी मौज में है। ஞானத்தினுடைய அலைகளை புரிந்து கொள்ள जैसे நாம तैरने முயற்சி वाला होता செய்யணும். है ना, அலைகளை तो பார்க்கும் जैसे பொழுதும் ही एक கூட लहर நமக்கு लहर மகிழ்ச்சி आती है, இருக்கும். மிக நல்ல நீச்சல் बहुत खुशी होती है செய்யக்கூடியவர்கள் कि अब பெரிய मैं அலை வந்த உடனே इसमें என்ன डूब गया। பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். तो बाबा की हर ज्ञान की पॉइंट நான் அதுல மூழ்க गहराई போறேன் में जाना அப்படின்னு है। நினைப்பாங்க. ஸோ பாபாவினுடைய ஒவ்வொரு यहाँ बाबा ஞான कहते கருத்தின் हैं ஆழத்திலையும் कि நாம उसको போகணும். जीवन ஏன் में பாபா ग्रहण அப்படி करो, போக சொல்றாங்க நம்மள? उसका प्रयोग ஏன்னா करो, நாம அதை நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க வேண்டும். அதை प्रयोग நாம் करना बहुत பயிற்சி செய்து जरूरी है। பரிசோதனை செய்து तो பார்க்க बाबा வேண்டும். कहते இது हैं ரொம்ப उसके योग का அவசியமா. प्रयोग करो, ज्ञान का प्रयोग करो। அது तो யோக ज्ञान ऐसा है कि हम அனுபவமாக இருந்தாலும் अचानक சரி, அது நமக்கு कभी நிச்சயமாக मास्टर தேவை नहीं बन அப்படின்னு सकते। பாப்பா சொல்றார். ஏன்னா நாம ஞான கடலுடைய குழந்தைகள். அதனால நாமளும் மாஸ்டர் கடல் இல்லையா, ஞான கடல் இல்லையா?
तो उसके लिए हम मुरली तो रोज पढ़ते ही हैं। பாபா சொல்றாங்க முழு ஞானத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ मुरली நமக்கு कभी டெய்லி நாம அதுக்கு ब्राह्मण முரளி लाइफ में வாசிக்கணும், भी मिस नहीं करते, புரிஞ்சுக்கணும். क्योंकि मुरली हमारी பிராமண ज्ञान की வாழ்க்கையில எந்த முரளியையும் நாம தவற விடக்கூடாது. मुरली से ज्ञान का बल है, முரளி தான் நமக்கு போஷாக் बल அளிக்கக்கூடியது. होता है। முரளி தான் तो ஞானத்தினுடைய मुरली को हम சக்தி. அதுல बहुत இனிமை बहुत இருக்கிறது. अटेंशन से सिर्फ पढ़ते नहीं है, स्टडी करते हैं। நாம जैसे வெறுமனே फिलोसफर கவனம் स्टडी கொடுத்து करते हैं, கேட்கறது மட்டுமில்ல, ஆனா मुरली முரளியை हमें நாம स्टडी படிக்கணும். करना, ये नहीं कि எப்படி सुन ஒரு लिया, லாயர் படிப்பாங்க இல்லையா? क्योंकि फिर उनको ஒரு जो இன்ஜினியர் கூட சும்மா அப்படியே வந்து लॉयर की கேட்க प्रैक्टिस மாட்டார். करनी है तो हर काम வாசிக்கணும் நல்லா. ஏன்னா ये லாயர் வந்து वैदिक பிராக்டிஸ் किताब பண்ணணும் पढ़ के नहीं அப்படிங்கிறப்ப, होता है। அவருடைய தொழிலை தொடங்கணும் तो அப்படிங்கிறப்போ, बच्चनों में एक बहुत अच्छा था அப்ப அவர் என்ன பண்ணுவார்? कि वो இந்த उनके புக்கு बेड के திறந்து पास एक படிப்பார். छोटी टेबल நம்மளுடைய रहेगी और தாதிகளுக்கெல்லாம் மிக நல்ல பயிற்சி அப்படிங்கிறது. कभी भी रात को किसी பெட்டுக்கு भी कार्य பக்கத்துல में எப்போதும் வந்து ஒரு थोड़ा ஒரு जग சின்ன जाते டேபிள் थे இருக்கும். அதுல வந்து முரளி இருக்கும். तो எந்த संघर्ष नहीं காரணத்திற்காக करते थे, நடுவுல नींद அவங்க नहीं आ எந்திரிச்சாலும் जाती, கூட ராத்திரியில लाइट ஓ ऑन என்னால की தூங்க सोई முடியல नहीं गई, அப்படின்லாம் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா मुरली पढ़ லைட் करके போட்டுட்டு फिर முரளி उसमें எடுத்து मन को படிப்பாங்க. स्थिर करते, नींद आ जाती। முரளியிலிருந்து ஒரு சில तो கருத்துக்களை मुझे எடுத்து ये विधि படிப்பாங்க. बहुत अच्छी लगी कि ये तो ज्ञान के मनन चिंतन से, ज्ञान के அந்த मंत्र வழிமுறை से, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. तो कभी ऐसे और विचार आते हैं या किसी दूसरे के विचारों का प्रभाव भी வேற होता है, எந்த விஷயங்கள் மனசுல வந்தாலும், तो वो सब जैसे कि परिवर्तन में आ வேற जाते हैं। ஏதானும் விஷயங்கள் மனசுல तो बाबा வந்தாலும் बहुत कहते हैं எல்லாமே வந்து कि மாறிடும் फुल முரளி स्टॉप का படிச்சோம் अभ्यास அப்படின்னா. बहुत जरूरी है। பாபா வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்றார். இது ஃபுல் आज के ஸ்டாப் वक्त வைக்கிறத में நாம जो रहने பழகிறது वाले ரொம்ப हैं, ரொம்ப जाने முக்கியமான वाले ஒரு सभी को விஷயம். वातावरण अच्छा रखने के लिए जितना फुल स्टॉप यूज करेंगे तो वातावरण अच्छा होगा। लेकिन अगर हम आर्ग्यूमेंट करेंगे, எந்த हर அளவிற்கு बात வந்து पे நீங்க जवाब முற்றுப்புள்ளி देंगे, வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாतावरण சுற்றுச்சூழல் और நல்லா हमको भी இருக்கும். कभी कभी किसी के அப்படி இல்லை उत्तर நம்ம मिल आती है எல்லாத்துக்கும் तो வந்து हम फुल பதிலளித்து स्टॉप கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, बैठकर சில सोचते हैं நேரத்துல ஏதானு बाबा ஒண்ணு आप சொல்றாங்க इस चीज पर அப்படின்னா கூட नहीं நம்ம வந்து चाहिए, முற்றுப்புள்ளி வச்சிடணும். நாம ஏன் அதை பத்தி एक சிந்திக்கணும்? हफ्ता अभ्यास பாபா करो இன்னைக்கு காலையில முரளியில கூட என்ன और சொன்னாங்க? देखो நீங்க एक ஒரு सेकंड में வாரத்துக்கு फुल பயிற்சி स्टॉप பண்ணுங்க. करना, क्योंकि अंतिम स्थिति जो होगी उसमें ஒரு एक நொடியில உங்களால सेकंड में ஃபுல் ஸ்டாப் अगर வைக்க फुल स्टॉप முடியுதான்னு नहीं பாருங்க लगा அப்படின்னு பாபா சொன்னார். और कोई बात इमर्ज हो गई, உங்களால ஒரு पास நொடியில आउट ஃபுல் होने ஸ்டாப் लगा, வைக்க முடியல அப்படின்னா, அந்த तो अगर हम ये நேரத்துல ஏதானு अटेंशन ஒண்ணு रखेंगे வந்தது அப்படின்னா, அப்ப உங்களால அதை तो பாஸ் बाबा பண்ண कहते முடியாது. हैं அந்த கவனத்தை நீங்க तो मौज கொடுக்கணும். नहीं அப்ப रहेगी। பாபா வந்து சொல்றாங்க, ब्राह्मणों से அப்போ पूछते நீங்க हैं ठीक है, சந்தோஷத்துல उங்களால இருக்க फिर முடியும். पूछते हैं मौज में हो, आनंद में हो, நீங்க மகிழ்ச்சியில क्योंकि जो இருக்கிறீங்களா, मौज है ஆனந்தத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம பிராமணர்களை கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? खुशी है, वो जीवन की खुराक है, ब्राह्मण जीवन की भी लौकिक में भी। खुश, सदा खुश रहने वाला व्यक्ति, उसके लिए फुल स्टॉप जरूरी है। ஒண்ணு வந்து பிராமண வாழ்க்கையில और மகிழ்ச்சி, हमने மற்றொன்று ऐसे பிராமண வாழ்க்கையில போஷாக்கு. அதற்கு நாம முற்றுப்புள்ளி सर्व வைப்பதாக பயிற்சி வேண்டும். நம்ம பேசுவதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிந்தனைக்காக இருந்தாலும் जब சரி, जब நம்ம हम முற்றுப்புள்ளி वाक से வைக்கணும். भी कर्म करते हैं, செயல்களுக்கு கூட நாம முற்றுப்புள்ளி வைக்கணும். சில நேரத்துல நாம ரொம்ப ஒரு लेकिन அஹ், दिल से நிறைய ஸ்டபர்ன் அப்படின்னா பிடிவாதம் பிடிச்சு நம்ம சில तो விஷயங்கள்லாம் स्नेह से செய்துகிட்டு இருக்கிறோம். अगर हम कर्म ஆனா करते हैं அன்போடு செய்யணும். அன்போடு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு செய்யணும். तो அப்போ स्नेह நம்மளால உணர முடியும். ரொம்ப ब्राह्मण சுலபமாக, जीवन சகஜமாக இருப்பதை நம்மளால உணர मुक्त முடியும். அதனால जीवन, பாபா சொல்றாங்க, आजकल काफी समय से ये बात चल இது रही வந்து है பந்தன் முக்த कि வாழ்க்கை, जीवन मुक्ति வாழ்க்கையிலிருந்து पहली है, விடுபட்ட வாழ்க்கை. और जो ये पहली இதுதான் जन्म है பந்தன் वो முக்த जैसा வாழ்க்கையில होगा முதல் मनुष्य भी பிறவி. वैसा ही இந்த होगा। முதல் பிறவியில முதல் பிறவி எப்படி वो बहुत இருக்குமோ आसान है, அப்படிதான் நம்மளுடைய அடுத்த பிறவிகள் எல்லாம் शुरुआत கூட में இருக்கும். खासकर जब बड़ा இல்லையா? परिवार அது हो, ரொம்ப நமக்கு சுலபமாக இருக்கும். परंतु मुझे நமக்கு पुरुषार्थ பெரிய குடும்பம் व्यक्तिगत करना இருக்கிறது. है, और फिर जितना संगठन बने बहुत अच्छा है, நாம வந்து தனிப்பட்ட முறையில நம்ம முயற்சிகள் செய்யணும். लेकिन ज्ञान के सागर में
ज्ञान मंथन ஒரு में ஒன்றுபட்ட ஒரு उसके अभ्यास में और अभ्यास में भी फुल स्टॉप लगाने में ஒன்று கூடல் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமாகும். एक सेकंड நம்மளுடைய में तो बाबा ने மு- कहा आज कि ஞானம் கடையிற விஷயத்துல கூட सभी நாம सेवा வந்து केंद्रों पर முற்றுப்புள்ளி வைக்கவும் நமக்கு தெரியணும். बहुत अच्छा वातावरण हो जाएगा, वार्तालाप भी प्रेम का எல்லா होगा, சர்வீஸ் சென்டர்லயும் மிக நல்ல ஒரு हर एक बात टू द पॉइंट होगी। तो आज बाबा कह रहे முற்றுப்புள்ளி हैं வச்சோம் அப்படின்னா எல்லாமே நம்ம ஒரு அழகான ब्राह्मण விதத்துல अर्थात நம்மளால जीवन मुक्त, செய்ய முடியும். ஒரு பிராமணர் அப்படின்னா வாழ்க்கையில थोड़ा முக்தி अंडरलाइन பெற்றவர், करेंगे। ஜீவன் முக்தி பெற்றவர் தான் ஒரு பிராமணர். सतयुग में क्या होगा, दैवी गुण होंगे, दैवी இதை வந்து கோல்டன் ஏஜ்ல எப்படி இருக்கும், அங்க வந்து தெய்வீக உறவு முறைகள் இருக்கும். கோல்டன் ஏஜ்ல ब्राह्मण டிவைன் जीवन का வர்ச்சூஸ், मजा தெய்வீக குணங்கள் இருக்கும். जीवन स्थिति में பிராமண வாழ்க்கையில் ब्राह्मण जीवन का मजा जीवन मुक्त स्थिति में है। जीवन बंधन मुक्त मुक्त अर्थात आयिरुपदे न्यारा रहना, अर्थात मुक्त बनना। விடுபட்டு இருப்பது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பது என்ற அர்த்தம். शांति धाम में है, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதிக்கு செல்ல வேண்டும். न्यारा बनना अर्थात मुक्त बनना। और आज बाबा बता रहे हैं मुक्त बनना मतलब कि संस्कार के ऊपर भी झुकाव नहीं, உங்களுடைய சொந்த சுபாவ சமஸ்காரத்துக்கு கூட அடிபணிவதாக இருக்கக்கூடாது. न चाहते भी हमसे बहुत कुछ हो जाता है, संस्कार करा देते हैं ना। तो इसलिए जितना फुल स्टॉप का சமஸ்காரம் நம்மை அப்படி அடிமையாக்கிவிடும். எந்த அளவிற்கு நம்மளால முற்றுப்புள்ளி வைக்க முடியுமோ, लक्ष्य रखेंगे, எந்த அளவிற்கு நான் வந்து பயிற்சி செய்ய முடியுமோ அந்த ஒரு குறிக்கோளை நாம வச்சிருக்கணும். जो मन वचन कर्म में आ जाता है, दृष्टि में आ जाता है, वो नहीं होगा। பழைய சுபாவத்தினுடைய அந்த பாதிப்பு அதெல்லாம் வந்து நம்ம பிரபாவத்துல வந்துவிடக்கூடாது. அதனால பாபா சொல்றாங்க, உங்களுடைய சமஸ்காரத்திற்கு கூட நீங்கள் அடிமையாக இருப்பதாக இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்ற. யார் வந்து இந்த அட்டென்ஷன் வைக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய சொந்த சுபாவத்தை யார் வந்து மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மற்றவர்களுடைய சமஸ்காரம் பக்கம் அவங்களுக்கு போகாது. இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமா அவங்க இப்படி அவங்க அப்படின்னு அவங்க கிட்ட போயிடும். இப்போ நம்மளுடைய சமஸ்காரத்துக்கு அடிமையாக இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால எப்படி இது செய்ய முடியும், இது ஏன் இப்படி நடக்குது, எனக்கு வேண்டான்னு நினைச்சேன் ஆனா இப்படி நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் வந்து சமஸ்காரத்துக்கு அடிமையாக இருப்பது. இது பந்தன வாழ்க்கை. உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை. சில அப்ப வந்து நான் அப்படி இருக்கணும்னு விரும்பல, ஆனா எனக்கு மூட் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்ப வந்து மனோபாவம் அப்படிப்பட்டதாக இருக்கும். சிலப்ப மகிழ்ச்சியே காணா போயிடும். ஏன்னா நம்முடைய குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம வந்து கவனத்தை கொடுக்கணும். நம்மளுடைய முயற்சி, நம்முடைய படிப்பு, நம்முடைய மாற்றம், இதுக்கெல்லாம் நாம் தனிப்பட்ட கவனத்தை கொடுக்கணும். இன்றைக்கு யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் வந்து जीवन बंधन बनना क्या करें, मैं तो नहीं चाहती थी पर हो गया, नहीं चाहते थे बोलना இது செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா அது இப்படி நடந்துடுச்சு. இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என் வாயில இருந்து வந்துடுச்சு. இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. என்னுடைய மனதினுடைய ஸ்திதி எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்க வேண்டும். என்னுடைய சமஸ்காரத்தினுடைய பாதிப்பு அங்க இருக்கும்போது என்னால் பந்தன் முக்தனாக இருக்க முடியாது. அதனால நீங்க தனிப்பட்ட ஒரு கவனத்தை கொடுத்து வாழ்க்கையில் விடுபட்ட ஸ்திதியில் இருக்க வேண்டும்.
உங்களுக்கு எந்த ஆசைகளும் இல்லை. ஆ- ஆனால் உங்களுக்கு ஏதோ कहते हैं பிடிச்சிருந்தது இல்லையா? सुख का இச்சா இல்ல, निमित्त ஆனா तो அச்சா सुख இருந்தது. ही है, लेकिन अगर क्रोध आ गया है, நீங்க கரெக்ஷன் शिक्षा கொடுக்கணும். देने ஆனா की வந்து நீங்க कोई அதுக்கு कोई பதிலாக बात என்ன नहीं, பண்ணுங்கன்னா, உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. कोई नहीं, वो जीवन बंद स्थिति है कि ये भी क्रोध கரெக்ஷன் வந்து पूर्ण நீங்க होना, கொடுக்கணும். ஆனா வந்து सामने நீங்க से எந்த விதமான ஒரு பந்தனமும் இல்லாமல் இருக்க सुन வேண்டும். लेने சோ की, இதுலயே வந்து உங்களுக்கு கேள்வி வந்துடுச்சு இல்லையா? அது வந்து பந்தனம். बताना, அப்ப நீங்க இன்னும் समझाना, கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ये तो चलता ही रहेगा, लेकिन बहुत प्रेम से, ஸோ நீங்க ஒருத்தருக்கு சொல்லிக் बहुत கொடுக்கணும். प्यार में, இது எல்லாமே நீங்க प्यार से தொடர்ந்து செய்யணும். समझाना, ஆனா நிறைய அன்பு இருக்கணும். உங்களுடைய तो பாஷையில ये நிறைய அன்பு இருக்கணும். ब्राह्मण அன்போட जीवन அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். अर्थात जीवन मुक्त जीवन, ये आजकल बहुत स्पष्ट होता जा रहा है காமனர் कि அப்படின்னாலே मुक्त जीवन पहला வாழ்க்கையில் விடுபட்டு जीवन இருப்பது. होता है। அப்போ ஒரு பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறது தான் इस समय की வாழ்க்கையில் स्थिति விடுபட்ட பந்தன் முக்த் வாழ்க்கையில முதல் பிறவி. पद दिलाएगी, जैसी स्थिति वैसा स्टेटस, तो इसलिए किसी भी बात में ध्यान न எப்படி दीजिए, நம்மளுடைய ஸ்திதி இருக்கோ, நம்மளுடைய அந்தஸ்தும் அப்படிதான் இருக்கும். வேற யாருக்குமே உங்களுடைய கவனத்தை கொடுக்க வேண்டாம். அவங்க இதை बाबा का செய்யட்டும், அதை श्रीमत है, செய்யட்டும். அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணணும்? பாபா எனக்கு கொடுத்திருக்கிற करना ஸ்ரீமத் என்ன? இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். பாபாவுடைய लेकिन மரியாதை इसी கோட்பாடுகள் बंधन என்ன? में அதுதான் என்னுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். இதுதான் இப்படி कभी நாம கேள்வி इस கேட்கிறோம் बंधन அப்படின்னா में பந்தன் வாழ்க்கை. ஆனா பிராமணர் அப்படின்னா வாழ்க்கையில் விடுபட்ட நிலை. जीवन இப்படிப்பட்ட ஆத்மா स्थिति का எந்த பந்தனத்தினாலும் கட்டுப்பட முடியாது. இப்படிப்பட்ட ஆத்மா मुख में बंध नहीं सकते। எந்த பந்தனத்தினாலும் கட்டுப்பட तो முடியாது. बाबा ने जीवन मुक्त, तो ये बंधन सबसे बड़ा वास्तव में संस्कारों का है। இதுதான் एक बार बाबा சமஸ்காரங்களினுடைய பந்தனம் தான் மிகப்பெரிய பந்தனம். ஒரு முறை பிரம்மா பாபா சொன்னாங்க, अगर जहाँ रहते हो या कहीं भी कोई ऐसी बात देखते हो जो राइट नहीं है, तो बाबा நீங்க को எதையாச்சும் बताना। பார்த்தால உங்க சென்டர்ல आज இருக்கலாம், भी இல்ல बाबा ने मुरली में பாபா சொன்னாங்க, ये लॉ नहीं है, பாபா கிட்ட நீங்க எதை பார்த்தாலும் பாபாட்ட சொல்லிடுங்க. बाबा को உங்க बताना கையில है। வந்து நீங்க சட்டத்தை எடுத்துக்கொள்ள फिर கூடாது. बाद நாங்க में இப்ப போய் பாபாட்ட नहीं है, சொல்வோம். तो फिर சில बाबा ने நாட்களுக்கு பிறகு बताया எந்த மாற்றத்தையும் कि நம்ம ये तो ठीक பார்க்கல नहीं அப்படின்னா, होना। बाबा ने कहा देखो आप பாபா நான் உங்ககிட்ட இதை दूसरी बार சொன்னேன் आए हो இல்லையா அப்படின்னு பாபாட்ட போய் நம்ம तो சொல்றோம். आपकी आदत बन जाएगी। பாபா, நீங்க 2வது முறை எனக்கு क्या வந்திருக்கீங்க. होता है இப்ப வந்து இது உங்களே பழக்கமாக்கிட்டு வருது. तो ம் मतलब ஸோ यही பார்ப்பதும் होता था कि புகார் इस செய்வதும் इस உங்களுடைய बंधन को சமஸ்காரமா பார்க்க போகுதுன்னு பாபா சொல்வார். दूसरा उसका वर्णन करते रहना उस बात का। பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒண்ணு வந்து அவங்களுக்கு तो திருத்தம் கொடுக்கணும். कंप्लेन ஆனா करने அதை से பத்தி ज्यादा நம்ம அதிகம் விளக்கி பேசிக்கிட்டு அதை சிந்திச்சிட்டு இருக்க கூடாது. जीवन அது வந்து ஒரு मुक्त பழக்க வழக்கமாயிடும். डेली करेंगे, तो சில ये பேரு எப்ப संतुष्ट रहने का भी உட்கார்ந்தாலும் संस्कार है குறைபாடு பேசுறதே வேலையா இருப்பாங்க. कि जीवन அது मुक्त में அவங்களுடைய सबसे சமஸ்காரம். पहले என்ன तो சமஸ்காரம்? संतुष्टता है, திருப்தி இல்லாம இருக்கிற और சமஸ்காரம். संतुष्ट वो रहते हैं ஆனா जो अपनी पुरुषार्थ முதல்ல நமக்கு திருப்தி வேணும். बाबा திருப்தி की இருந்தாதான் ஜீவன் முக்தி வாழ்க்கையை, பந்தன் முக்தி வாழ்க்கையை வாழ सेवा முடியும். की लगन हो, அப்ப பாபாவினுடைய நினைவு அவங்களுக்கு இருக்கும். सब बंधन அவங்களுடைய முயற்சியில मुक्त हो ரொம்ப जाएंगे, ஊக்கம் अपना உற்சாகத்தோட, संकल्प, अपना ஒரு स्वभाव, மஜாவோட இருப்பாங்க. ஆன்மீக போதையோட இருப்பாங்க. அவங்களுடைய ये எண்ணங்கள், संस्कार அவங்களுடைய बन जाएगा। சுபாவம் எல்லாமே வந்து தெய்வீக तो ये சமஸ்காரமாக हमारे இருக்கும். दैवी பாபா சொன்ன संस्कार தெய்வீக குணங்களை வந்து அவங்க வெளியில கொண்டு வருவாங்க. चाहिए। अगर ऐसे தெய்வீக मुक्त बंधन தன்மையினுடைய जीवन में சமஸ்காரம் ये लक्षण தென்படக்கூடியதாக சங்கமிகத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். பிராமண குடும்பத்துல இந்த ஒரு குறிக்கோளை நாம எல்லாரும் வச்சிருந்தோம்னா, நாம எல்லாருமே लोग இப்பயே भी आते हैं சத்தியுகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த बाबा के அனுபவம் வந்து यज्ञ நமக்கு स्थान ஏற்பட்டுவிடும். पर உலக कि மக்கள் ये வந்து स्वर्ग है, பாபாவின் யஜ்யத்திற்கு வந்தா கூட என்ன சொல்றாங்க? क्या இது हम சொர்க்கம் सभी அப்படின்னு अनुभव சொல்றாங்க करते हैं இல்லையா? कि ये स्वर्ग है, நாம அப்படிப்பட்டதாக நாம் அனுபவம் दिल्ली में பண்றோமா? कोई ना कोई வெளியில व्यक्ति இருந்து வரவங்க சொல்றாங்க. ஆனா நாம प्यारे அனுபவம் नहीं பண்றோமா? होते, இல்ல. ஏன்னா ஒன்று அல்லது மற்றொரு பந்தனம் இருக்கிறதுனால அப்பாற்பட்ட ஸ்திதியில நம்மளால இருக்க नहीं முடியல. लगा पाते हैं। तो ये सब இப்போ நாம अभ्यास அப்பாற்பட்ட है, ஸ்திதிக்கு போலாம், முற்றுப்புள்ளி अभ्यास வைப்போம். करते रहेंगे, இது எல்லாமே பயிற்சியின் மூலம் மட்டும்தான் வர முடியும். स्थिर நீங்க अवस्था தொடர்ந்தும் செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா अभी நம்மளுடைய அந்த कुछ ஸ்திதி मिनटों के लिए ஸ்திரமான ஸ்திதியாக ஆகிவிடும். இப்போ சில एक நொடிகளுக்கு நாம் स्टॉप
जीवन मुक्ति ஒரு मौजूद है, செகண்ட்ல முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு खुशी का விடுபட்ட வாழ்க்கையை, பந்தன் முக்த வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவம் செய்வோம். உங்களுடைய மகிழ்ச்சியை அனுபவம் செய்யுங்க, அதை அதிகப்படுத்துங்க. ஓம் சாந்தி. ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्तवाणी तारीख है 5 मई 1977। वरदानी, महादानी और दानी आत्माओं के लक्षण। कई साधना करते, त्याग करते, अध्ययन करते, फिर भी मंजिल को प्राप्त नहीं होते। पुकारने चिल्लाने के ही दुख के वशीभूत, ऐसे अनेक प्रकार के बंधनों वश, दुख अशांति के वश आत्माएं अपने को लिबरेट करना चाहते हैं। ऐसे अपने आत्मा के नाते भाइयों को दुखी देख रहम आता ஓம் दिखाई சாந்தி. देता அவ்யக்த है। முரளி மீட்டல் தேதி மே 5, 1977. आत्माओं के அருள்பவர்கள் दुखमय जीवन को कोई ஆசீர்வாதங்களை सहारा नहीं दे அருள்பவர் रहा है, देखने आता है। தானி, आपके மகாதானி दुख से இவர்களினுடைய தகைமைகள் लौकिक என்ன? गति உங்களால से இதை பார்க்க முடியுதா? जीवन में இல்ல நீங்க बचपन ரொம்ப तक பிஸியா இருக்கிறீங்களா? உங்களுடைய உலக स्टडी का வாழ்க்கை, உங்களுடைய समय குழந்தை अपने பருவ प्रति வாழ்க்கை, होता है। அப்புறம் உங்களை उसके படிப்பிற்கான बाद நேரம், இது वैष्णव की எல்லாமே गति உங்களுடைய समय आता சொந்தமானது है। இல்லையா?
ஸோ இது எல்லாமே உங்களுடைய दूसरों के படைப்பு இல்லையா? நேரம் எல்லாமே உங்களுடைய जिम्मेवारी का படைப்பு. समय இதற்கு को எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. உங்க அலௌகிக வாழ்க்கையிலும் கூட முதல்ல நீங்க நல்ல முயற்சி செய்து अलौकिक உங்களை जीवन ரொம்ப में பலமானவர்களாக पहले ஆக்கிக் கொள்ளணும். स्वयं को முழு परिवर्तित உலகத்தில் करने இருக்கிற का எல்லா ஆத்மாக்களும் உங்களுடைய पुरुषार्थ குடும்பம். ஏன்னா நீங்க अब எல்லாரும் विश्व எல்லையற்ற தந்தையின் कल्याणार्थ குழந்தைகள். அதனால विश्व की आत्माओं உங்களுடைய எல்லையற்ற குடும்பத்தினுடைய व ஒரு अपने அங்கமாக निजी இருக்கிறீங்க. परिवार அப்போ के உங்க प्रति குடும்பத்துக்காக உங்களுக்கு கருணை ஏற்படவில்லையா? जब அதனால இப்ப கருணை एक உடையவர்களாகுங்க. सुनेंगे இப்ப மாஸ்டர் ओम படைப்பாளர்களாகுங்க. சுயத்திற்கு நன்மை செய்பவர்களாக மட்டும் இல்லாமல் உலக நன்மை செய்பவர்களாக ஆகுங்கள். முளரி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. करके मन हर्षाए हो सुन करके मन हर्षाए ओ मधुबन वाले बाबा ओ मीठे प्यारे बाबा तूने प्यार जो दिया है तूने प्यार जो दिया है भला कैसे भुलाए ओ मधुबन वाले बाबा समझो कोई को साक्षात्कार भी होते हैं எப்பயும் கூட யாருக்கானும் காட்சிகள் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவர் கிருஷ்ணபுரிக்கு போயிடுவாரு அப்படின்லாம் கிடையாது. यूं तो सारे स्वरूप கிருஷ்ணருடைய தாமத்திற்கு போயிடுவாங்க அப்படின்னு கிடையாது. முழு சொர்க்கமும் கிருஷ்ணபுரி அப்படின்னு சொன்னா கூட அந்த கிருஷ்ண ராஜாங்கத்துக்குள்ள உங்களால போக முடியாது. உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கலாம், விஷ்ணுவை பத்தி காட்சி கிடைக்கலாம், இல்ல கிருஷ்ணனை பத்தி காட்சி கிடைக்கலாம். ஆனா அதனால நிச்சயமா நம்ம அங்க போயிடுவோம் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. நீங்க நிச்சயமா போவீங்க. எப்போ அப்படின்னா தந்தையை நினைவு செய்தால் மட்டுமே நீங்களால நிச்சயமா போக முடியும். எப்படி தந்தை சொல்றார்? अलौकिक எந்த ஒரு மனிதரும் கூட ஆன்மீகமானவர் என்று அழைக்கப்பட முடியாது. बैठ जाते என்றால் ஆத்மானா தான் பாடுது இல்லையா? ஆத்மா கிட்ட தான் நீங்க பேசுறீங்க. आत्मा कहती है हाँ बाबा பாபாவும் கூட உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஆத்மா தான் சொல்லுது எஸ் பாபா, எஸ் பாபா, ஆமாம் பாபா அப்படின்னு சொல்லுது. நீங்க நிச்சயமாக தந்தை, நீங்க எனக்கு ஆசிரியராகவும் இருக்கிறீங்க, எனக்கு கற்பிக்கிறீங்க. ஆத்மாவுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? பரமாத்மா சொல்லி தராங்க. உலகாய படிப்பும் கூட ஆத்மாதான் சொல்லி தருது. உடலின் மூலம் எவ்வாறாயினும் அந்த ஆத்மா தூய்மையற்றவராக இருக்கிறார், உடலும் தூய்மையற்ற இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? உங்களுக்கு இது இப்போ புரிஞ்சிருக்கு. உலகத்திற்கு எதுவுமே தெரியாது இதை பத்தி. அது தூய்மையற்ற உலகத்துல அவர்கள் இருக்கிறாங்க. இங்க நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா நம்மளுடைய உலகத்திற்கு நாம போறோம் இப்ப திரும்ப. இது உங்களுடைய உலகம் கிடையாது குழந்தை. இது ஒரு வேற உலகம். இந்த உலகம் ராவணனுக்கு சொந்தம். உங்களுடைய சொந்த உலகத்துல நிறைய எல்லையற்ற சந்தோஷம் இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு ராஜாங்கத்துல வந்திருக்கிறீங்க. அது காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சிந்திக்கிற மாதிரி இல்ல. அது போர்க்களம். யாரோ போர் செய்துகிட்டே இருப்பாங்க. நம்ம முந்தி முஸ்லிம்ஸ் இருந்த உலகத்துல இருந்தோம், அதுக்கு முன்னாடி கிறிஸ்டியன்ஸ் இருந்த உலகத்துல இருந்தோம்னா கிறிஸ்டியன் ஆட்சி செய்தாங்க. இப்போ குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும் இது உங்களுடைய சொந்த ராஜாங்கத்துக்கு நீங்க எப்ப போறீங்க. முன்னாடி நீங்க ராவணனுடைய கிங்டம் தான் உங்களுடைய ராஜாங்கம்னு நினைச்சீங்க. உங்களுடைய சொந்த ராஜாங்கம் ராமருடைய ராஜாங்கத்தை மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுது. சைக்கிள் 84 பிறவி சக்கரம் எடுத்து வந்தோடனே துன்ப உலகத்துல வந்துட்டீங்க, ராவணனுடைய ராஜாங்கத்துக்கு வந்துட்டீங்க. இங்க நிறைய துன்பம் இருக்கு, இது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதனால இங்க நிறைய துக்கம் இருக்கு. நிச்சயமாக எல்லாருமே இங்க துக்கம்தான் அந்நிய ராஜாங்கத்துல அனுபவம் பண்ணுவாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஞானம் அனைத்தும் உங்களுடைய புத்தியில வரணும். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுடைய புத்தியில இந்த முழு ஞானமும் வரணும். பாபாவை நீங்க நினைவு செய்யணும் இல்லையா குழந்தைகளே? कि तुमने प्रभु से मिला दिया कि तुमने प्रभु से मिला दिया तेरे कर्म इतने महान जो लगने लगे तुम्ही भगवान कि तुमने अंतर मिटा
விக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. In this Avyakt month, stay free from bondage இந்த அவ்வியக்த and மாதத்தில் experience the பந்தனத்திலிருந்து stage of விடுபட்டவர்களாக liberation in இருங்கள். life. A Brahmin means ஒரு one who is பிராமணர் என்றால் embodied in ஜீவன் life. முக்தடைந்தவர். The இன்றைய pleasure of இஷாரா, Brahmin life பிராமண is in the வாழ்க்கையின் stage of மகிழ்ச்சி being liberated. மஜா என்பது ஜீவன் முக்தி To ஸ்திதியில் become இருக்கிறது. detached means விடுபட்டவராக to be ஆகுவது free. எனில் முக்தி அடைவது. Do not சமஸ்காரத்திற்கு possess கூட அடிபணிதல் even to your கூடாது. என்ன sanskars. செய்வது, எப்படி What can செய்வது, I do? செய்ய How விரும்பவில்லை, can I do ஆனால் this? நடந்துவிட்டது. I did இதுதான் not want ஜீவன் to do பந்தன் this, ஆகுவது. but it happened. நீங்கள் எந்த This விருப்பமும் இச்சா means இல்லாமல் to be in a இருக்கின்றீர்கள். life of ஆனால் bondage. உங்களுக்கு அது நன்றாக You didn't have இருக்கிறது, any அச்சா desire, என்று itch, கூறுகிறீர்கள். but you நீங்கள் required படிப்பினை கொடுக்க வேண்டி something, இருந்தது, ஆனால் உங்களுக்கு acha. கோபம் வந்துவிட்டது. You had to இதுதான் give ஜீவன் liberation, பந்தன் ஸ்திதி. but you became பிராமணன் Brahmin என்றால் instead. ஜீவன் முக்த், வாழ்க்கையில் This is the விடுபட்ட stage என்று அர்த்தம். of a life அப்படிப்பட்ட of ஆத்மா bondage. ஒரு பொழுதும் எந்த A பந்தனத்தின் Brahmin means கட்டுப்பாட்டிலும் வர one முடியாது. who is liberated in life. Such a soul can never be tied by any bondage. Om Shanti. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today is day 8. In this Avyakta month, stay free from bondage and experience the stage of liberation in life. இந்த அவ்வியக்த மாதத்தில் A Brahmin வாழ்க்கையில் means விடுபட்ட one ஸ்திதியை who அனுபவம் is செய்யுங்கள். liberated in life. ஒரு பிராமணர் என்றால் வாழ்க்கையில் விடுபட்டு இருப்பவர் Dilaram என்று Bhatti அர்த்தமாகும். point to practice, திலாராம் வட்டி, remembering Baba, the ocean of பாபாவை knowledge, நாம் நினைவு Gyan செய்ய வேண்டும். Sagar. பாபா ஞான His சாகரமாக knowledge இருக்கின்றார். transforms அவருடைய at the seed. ஞானம் Now விதை we will listen to வடிவத்தில் Mahadidi. நம்மை ரெண்டு பேருக்கு கேட்குது. Om Shanti. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Good, everyone well? Yes, very good. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சிறப்பாக இருக்கிறீங்களா? Baba is present. பாபா நம்மோட இருக்கின்றார் சங்கமகத்துல. He likes to see all children very எல்லா joyful. குழந்தைகளையும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா Satisfied. பார்க்க பாபா விரும்புறார். And in திருப்தியாக Baba's presence, பாபாவின் as Baba says, even this world is not your world. பாபாவுடைய Ravan's பிரசன்னத்தில் இது உங்க And உலகம் கூட Ravan's கிடையாது, kingdom ராவணனுடைய ராஜாங்கம். for the new அப்போ நீங்க world. என்ன தயார் பண்றீங்க? புது உலகத்திற்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. கோல்டேக்கு சத்தியுகம் போகிறதுக்கு ராவண உலகத்துல உட்கார்ந்து தயார் பண்ணிட்டு Because இருக்கீங்க. that's what Baba wants. அப்போ பாபா அதுதான் நாம செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதன் பிறகு என்ன The நடக்கும்? change is the transformation which begins. எந்த மாற்றம் ஏற்படுகிறதோ Baba keeps saying, remember me, remember பாபா me. சொல்றாரு, என்ன நினைவு செய்கிறேன், நினைவு செய்கிறேன், நினைவு செய்கிறேன். பாபா சொல்லிட்டே It's இருக்கிறார். not like we have to repeat. நாம திரும்ப திரும்ப But நம்ம as செய்யணும் much அப்படின்ட்டு we இல்லை. ஆனா எந்த study அளவிற்கு properly நாம சரியா and படிக்கிறோம், remember what did Baba say today. பாபா என்ன இன்னைக்கு சொன்னாரு நாம நினைவு வச்சிருக்கிறது, And churning of all that, அதையெல்லாம் நாம reflection on that, ஞான remembering சிந்தனை what. பண்றது, அதை பற்றி சிந்திச்சு பார்க்கிறது. And gradually அப்புறம் bringing the sanskars நாம கிட்ட of ஒரு knowledge. சமஸ்காரத்தை, ஞானத்தினுடைய சமஸ்காரத்தை உருவாக்க வேண்டும். And நம்மிடம் in remembrance, நினைவுல increasing
நாம இதை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இயல்பு அப்படிங்கிறது தமோலிருந்து சத்தோவாகணும். தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானம் ஆகணும். நம்மளுடைய இயல்பு குணாதிசயம் அதுதான் நமக்கு தேவையான முயற்சியாக இருக்கிறது. பாபா சொன்னப்ப இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும். சென்டர்ல நல்ல வாத்தாவரணை உருவாக்கணும். குடும்பத்துக்குள்ள நல்ல வாத்தாவரணை உருவாக்கணும். அப்படின்னா நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் பாபா. ஏன்னா நம்ம எதுவுமே சொல்லல அப்படின்னா கூட நம்முடைய எண்ணங்கள் இருக்கு. அது மேன்மையாக அந்த எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அதுவும் கூட ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனோபாவம். இவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ஒரு மனோபாவம் இல்லையா? அது ஒரு ஆட்டிடியூடு. எல்லாரும் ஒரு ஆத்மா, பாபாவுடைய குழந்தைகள், என்னுடைய சகோதர ஆத்மா. ஆனால் பாபாவின் நினைவு அப்படிங்கிறது நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கோ அது நம்முடைய நினைவினோடு ரொம்ப சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன் பாபா என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார்? ஏன்னா பாபா கடலாக இருக்கின்றார். எல்லா தெய்வீக குணங்களுக்கும் பாபா கடலாக இருக்கின்றார், சர்வ சக்திவானாக இருக்கின்றார். அப்ப பாபாவை நாம் நினைவு செய்வதன் மூலம் ஞானம், சக்திகள், குணங்கள் இயல்பாகவே நம்மளால அதை கிரகிக்க முடியும். இந்த பேறுகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற போது என்ன நினைச்சேன் அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது குணங்களாகவும் சக்திகளாகவும் மாறும் பொழுது பாபாவினுடைய நினைவு அப்படிங்கிறது நம்முடைய தெய்வீக குணங்களையும் அதை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய பழைய சுபாவம் நம்மை பழைய விதத்துல நம்மை எதுவும் செய்ய வைக்காது. அது நாம விரும்புவ விஷயமாக இருக்காது. ஆனா சுபாவத்தினால அப்படி செய்வோம். ஆனா அந்த சுபாவத்தினுடைய பந்தனம் அப்படிங்கறது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நடந்துருச்சு. ஆனா இப்படி நடந்துருச்சு. இதெல்லாம் சமஸ்காரம் இல்லையா? இது நம்ம கிட்ட இருக்காது. அப்போ உங்களை பழைய சமஸ்காரம் இருக்கிறதுனாலதான் உங்களை அது அப்படி செய்ய வைக்குது. ஆனா இப்ப மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ பாபா சொல்றார் ஒரு பிராமணர் அப்படின்னா வாழ்க்கையில் முக்தி பெற்றிருப்பவர். அவங்கதான் பிராமண வாழ்க்கையில ஜீவன் முக்தி அடைஞ்சிருப்பவர். சில நாட்களாக நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிராமண வாழ்க்கை எப்படி ஒரு ஜீவன் முக்தி வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கறத நாம பார்த்தோம். பிராமண வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்திதி. வாழ்க்கையில விடுபட்டவர் அப்படிங்கிற அந்த ஸ்திதி. பிராமண வாழ்க்கையின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில் விடுபட்ட நிலை. விடுபட்டு இருப்பது, டிட்டாச்டா பற்றற்று இருப்பது அப்படின்னா விடுபட்டு இருப்பது என்ற அர்த்தம். சில எண்ணங்கள்ல இருந்து, சிலது பார்க்கறதுல இருந்து, சிலது பேசுறதுல இருந்து உங்களுடைய சொந்த சுபாவ சமஸ்காரத்துக்கு கூட அடிமையாக இருக்கக்கூடாது. யாரும் நம்மளை அடக்கிறது நமக்கு பிடிக்காது இல்லையா? யாரும் நம்மளை அடிமையா வச்சிருக்கிறது. நாம விடுபட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, நான் தனி ஒரு விடுபட்ட நிலையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சுபாவ சமஸ்காரம் எப்படி? அப்போ பாபா மிக நல்ல கருத்தை கொண்டு வர உங்களுடைய சொந்த சுபாவ சமஸ்காரத்திற்கு கூட நீங்க அடிப்படைந்தவர்களாக ஆகக்கூடாது. நான் எப்படி செய்வேன், எப்படி என்னால செய்ய முடியும், எனக்கு இது வேண்டாம், ஆனா இது நடந்துருச்சு அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. அப்படின்னா
bondage. பந்தன வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். Baba is making it so clear actually. பாபா நமக்கு இதை மிகவும் தெளிவுபடுத்துகின்றார். You didn't have any desire, உங்களுக்கு எந்த விதமான but you ஆசைகளும் did இருக்கவில்லை, like. ஆனால் உங்களுக்கு அது अच्छा है பிடிச்சிருந்தது. वैसे। இச்சா மற்றும் அச்சா. इच्छा तो नहीं है पर अच्छा लगता है. ஆசை இல்லை ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு When நாம you did சொல்றோம். like something, you had to give a correction. No, people keep asking, so that means we can't give correction, right? Baba says that yes, you had to give a correction, but you நீங்க வந்து become ஒரு angry. திருத்தத்தை கொடுக்க வேண்டி இருந்தது, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கோபத்துல வந்துட்டீங்க. That correction will not really resonate. It won't be easy for others to follow. Baba says because this is the stage of a life of bondage. No? Someone said, when somebody lies to me, I get very angry. யாரோ வந்து எனக்கு பொய் சொன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து நான் Somebody ஒரு was மாதிரி asking Baba, மனமுடைந்து போறேன் அப்படின்னு சொன்னாங்க. both are பாபா doing வந்து கேட்டாங்க, mistake after mistake. ஸோ தவறு மேல தவறு செய்யறது அப்படி ஒருத்தர் வந்து தப்பு பண்றாங்க, நீங்களும் தப்பு பண்றீங்கன்னா உங்களுக்கு கோபம் வருது. So someone's mistake again, I get angry. யாரோ தவறு ஆனா எனக்கு வந்து கோபம் வருது. Somewhere அதுவும் கூட something is there. ஒரு பெரிய பந்தனமாகி விடுகிறது. So Baba says that's the அதனால stage பாபா of சொல்ற life of bondage. அதுவும் பந்தனம் வாழ்க்கை. ஒரு பிராமணர் One who is அப்படின்னா liberated in life. வாழ்க்கையில விடுபட்டு இருப்பவர் மட்டுமே பிராமணர் என்று Such சொல்லப்படுகின்றார். soul can never be அப்படிப்பட்ட tied ஆத்மா by any bondage. எந்தவித பந்தனத்திலும் கட்டுப்பட முடியாது, அவரை கட்டி போட முடியாது எந்த Soul பந்தனத்திலும். cannot be tied in any bondage. So again, just effort of the self, attention on the self, self சுயத்தின் மீது transformation அட்டனை, should be our focus. சுயத்தின் மீது அக்கறை, சுயத்தின் மீது Last 2 years of confluence age and அன்பு. சங்கமகத்தின் கடைசி வருடங்கள் பிராமண வாழ்க்கை ஒரு முறைதான் நமக்கு. ஸோ நம்முடைய முழு கவனமும் பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருக்கணும். எல்லா விதமான பந்தனத்தில இருந்தும் நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். Om Shanti, Didi. Om And Shanti. there are quite a variety of points that's in that Avyak signal for tomorrow. அவ்யக்த சிக்னல், நாளைக்கு இருக்கிற அவ்யக்த சிக்னல்ல விதவிதமான நிறைய பாயிண்ட் இருக்கு So தீதி. I want to just ask about a few of them, and then I also சில want to ask you விஷயங்களை பத்தி உங்களை a நான் question. கேட்கணும்னு This நினைக்கிறேன். morning is Murli. அப்புறம் இன்னைக்கு மார்னிங் Baba முரளில இருந்து ஒரு talks கேள்வி about கேட்கணும்னு நினைக்கிறேன். having a பாபா வந்து stage. ஒரு ஸ்திதி He நாம says கொண்டிருப்பதை பற்றி பாபா liberation in பேசுறாங்க. life or the பந்தன் stage முக்த of வாழ்க்கை happiness. இல்லது மகிழ்ச்சியான There is ஒரு ஸ்திதி liberation அப்படிங்கறது in வந்து life. வாழ்க்கையில Now the விடுபட்ட word ஸ்திதி in அப்படின்னு Hindi பாபா for சொல்றார். stage ஹிந்தியில வந்து is ஸ்திதி sthiti. அப்படின்னா ஸ்திதின்னு சொல்றோம். ஸ்டேஜ் அப்படின்னா And ஹிந்தியில ஸ்திதி so அப்படின்னு how do சொல்றோம். I know I எப்படி am வந்து எனக்கு தெரியும், thinking from a நான் stage வந்து ஒரு of இந்த speaking ஸ்திதியில from a இருந்து நான் stage சிந்திக்கிறேன், இந்த or I'm ஸ்திதியில இருந்து acting நான் from a பேசுறேன், stage இந்த of ஸ்திதியில இருந்து happiness. நான் செயல்படுறேன். அதாவது Because if I'm சந்தோஷமான aware ஒரு of that ஸ்திதியில இருந்து நான் stage, இதெல்லாம் செய்றேன் then அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? the thought, word, and action ஏன்னா இந்த would மகிழ்ச்சியான ஸ்திதி come அப்படிங்கிறது in என்னன்னு to எனக்கு liberate தெரிஞ்சதுன்னா me and அதுல not இருந்து put வர me in எண்ணம், சொல், bondage. செயல் எல்லாமே என்னை விடுபட்டவராக One ஆக்கிவிடும், பந்தனத்துல maybe an கொண்டு example வராது. is ஒரு when I உதாரணத்துக்கு சொல்ல in the world போனோம் today when அப்படின்னா, someone is doing இன்னைக்கு வந்து acting, உலகத்துல ஒருத்தர் வந்து there's ஒரு a நடிப்பு stage செய்றார் in which அப்படின்னா they அவங்களுக்கு act, வந்து ஒரு ஸ்திதி இருக்கு, ஒரு மேடை and இருக்கு, that stage அதுலதான் அவங்க நடிக்கிறாங்க. constitutes the role they have to play on ஸோ that அந்த stage. மேடை இருக்கிறதுனால It அந்த constitutes மேடையில the அவங்க என்ன part ரோல் they பிளே have to play on பண்ணணும், that அவங்க stage. என்ன பார்ட் வந்து But பிளே it பண்ணணும் அந்த also மேடையில creates அப்படிங்கறது the அவங்களுக்கு தெரியுது. ambiance. அதே நேரத்துல The அது வந்து experience ஒரு that they have to சூழலையும் give உருவாக்குது. from that அப்போதான் stage because people are அப்போதான் looking at them.
ஏன்னா மக்கள் வந்து அவங்களுடைய அந்த how மேடையில do அந்த காட்சிக்கு we ஏத்த பொருள் எல்லாம் do இருக்கும் the இல்லையா, same thing அதெல்லாம் சேர்ந்துதான் from a மக்களுக்கு ஒரு spiritual அனுபவத்தை perspective? கொடுக்குது. சோ ஆன்மீக ரீதியில நாம வந்து அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேக்குறேன். I think that what Baba is talking about bondage and liberation, right? பந்தனம் மற்றும் That விடுபட்ட means ஸ்திதியை there பத்தி are பாபா some பேசுறார். அப்படின்னா sanskars which சில force us to do சமஸ்காரம் things. நம்மை And then I said, no, அடிபணிய this is not what செய்கிறது. I wanted to do, இது but it எனக்கு happened. வேண்டாம். அப்பதான் நம்ம என்ன And சொல்றோம், நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைச்சா நான் somewhere செஞ்சுட்டேன்னு சொல்றோம். அப்போ எங்கோ self-efforts, ஒரு as I இடத்துல said, சுய these days Baba has முயற்சியில been saying lot, பாபா நிறைய full சொல்றார். stop and be ஃபுல் in ஸ்டாப் போடுங்கன்னு silence and சொல்றார், சைலண்ட்ல இருங்கன்னு சொல்றார், not get involved in arguments எதுலயும் or, ரொம்ப ஆர்கியூமெண்ட்ல போகாதீங்கன்னு and even சொல்றார். if you have to tell someone something, யாருக்கும் don't நீங்க get ஏதோ angry சொல்லணும் because அப்படின்னா then கூட உங்களுக்கு வந்து you're கோபம் not helping வராதீங்க, that soul. அந்த ஆத்மாக்கு அப்ப So I நீங்க think உதவி that செய்யல all அப்படின்லாம் these kinds சொல்றோம். of சோ இது dharana எல்லாமே இந்த or விதமான தாரணைகள் swasthiti எல்லாமே that we create, சுவஸ்திதியை நாம் and then I உருவாக்க have to வேண்டும். play my part on the சுயத்தினுடைய stage. சொந்த ஸ்திதியை Whatever உருவாக்கிவிட்டு role நான் we என்னுடைய have been பாகத்தை given, நான் வந்து செய்யணும். whatever எனக்கு என்ன பாகம் responsibility we have கொடுக்கப்பட்டிருக்கு, been given. என்ன பொறுப்புகள் So எனக்கு that கொடுக்கப்பட்டிருக்கு, inner stage, அந்த the இன்னர் well-being உள்ளார்ந்த ஸ்திதி அப்படிங்கிறது தான் has been definitely that எனக்கு உதவி செய்யும். my presence or my speaking, நான் அங்க you இருக்கிறது, will நான் be sitting பேசுறது, lecture, but there will be இல்ல நான் ஒரு சொற்பொழிவு கொடுக்கறது, எதுவாக இருந்தாலும் அமைதியை அவங்க அனுபவம் பண்ணணும். internally எதை committed to அவங்க being அனுபவம் there. பண்ணணும்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு விழிப்பு So நிலை inner வரணும். stage and playing part அப்போ on the என்னுடைய ஸ்திதியை நான் வச்சிருந்து in life உள்ளார்ந்த or in ஸ்திதியிலிருந்து local life, வெளியில all நான் the ஒரு life, பாகத்தை நடிக்கணும். that அது உலகாய வாழ்க்கையாக இருந்தாலும் bestowing சரி, qualities, நம்முடைய whatever, பாகத்தை நாம செய்யணும். அப்ப உள்ள experiencing இருக்கிற all these குணங்கள் வெளியில qualities வரணும். from மக்கள் our இதை life அனுபவம் in பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில அப்போ நம்மளுடைய உண்மையான So சேவை the அப்படிங்கிறது இருக்கு. swasthiti would be my dharana. சுவஸ்திதி தான் என்னுடைய The தாரணையா dharana அப்படின்னு which கேக்குறாங்க would be காயத்ரி சிஸ்டர். my part. Yeah, சோ it's தாரணைனா like சுயஸ்திதியின் மூலம் love, என்னுடைய பாகத்தை நான் வந்து செய்றேன். like joy, all these have big vibrations. So ஏன்னா இதுக்கு மகிழ்ச்சியான ஸ்திதி அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிறது. we என்னுடைய know that சக்திகள் when we are intimate அதிர்வலைகள் with இருக்கு. நாம we வந்து notice மத்தவங்களோட our issue, தொடர்புல வரும்போது நம்ம எப்படி Says, இருக்கிறோம் அப்படின்னு மத்தவங்க you have பாக்குறாங்க இல்லையா, value அவங்க நம்ம கிட்ட இருக்கிற oriented or உங்களுக்கு you don't ஒத்துழைக்கிற want to அந்த be peaceful விஷயம் உங்களுக்கு in இருக்கு, different உங்களால அமைதியா situations. இருக்க முடியுது, வேற வேற That சூழ்நிலைகள் in வந்தாலும் this நீங்க phase வந்து we have to play our part. அதுதான் நம்முடைய The ஸ்திதி. other phase அதன் மூலம் is நம்முடைய liberation. பாகத்தை நாம பார்க்கணும். அப்ப அவங்களாலும் அந்த குணங்களை தாரணை செய்ய So முடியும். in Sunday's Murli, when Baba said that to check the சண்டே weakness முறையில பாபா சொன்னார், in the உங்களுடைய வீக்னஸ் foundation of எல்லாம் the உள்ள authority, குற்றம் குறைகளை you வந்து நீங்க need to check சோதனை it at the பண்ணணும். level of thought, but the நீங்க வந்து dharana. எண்ணத்தின் அளவிலையும் தாரணையின் அளவிலையும் நீங்க சோதனை So பண்ணணும்னு பாபா if சொன்னார். there's weakness தூய்மையினுடைய in my வகைகளை dharana, then my என்னுடைய stage, என்னுடைய the தாரணையில ஏதானும் swasthiti, the குறைபாடு stable இருந்ததுன்னா self, என்னுடைய சுய ஸ்திதி, would அதாவது be weak. சுயத்தினுடைய I ஸ்திதி would வந்து வீக்காக fluctuate. இருக்கும் இல்லையா, அப்ப நான் ஏற்றத்தாழ்வுல போவேன் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க And மிஸ்டர் காயத்ரி. it won't carry that, as he says, that authority. It won't carry அப்போ the எனக்கு power வந்து அந்த behind என்கிட்ட அந்த the குற்றம் words குறைகள் that இருந்ததுன்னா I'm என்கிட்ட speaking. சக்தி இருக்க முடியாது, நான் If பேசும் there's வார்த்தைகளை weakness சக்தி இருக்க in that முடியாது. swasthiti, which would be my dharana, சுவஸ்திதியில வந்து ஒரு குற்றம் குறை இருந்ததுன்னா, என்னுடைய தாரணையில குற்றம் இருந்ததுன்னா நான் பேசுற வார்த்தையில சக்தி இருக்காது. Mama used to give அப்போ example. தீதி சொல்றாங்க, நாம வந்து விகாரங்களை வெல்லணும். மம்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. நெடுநாளா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து உடம்பு நல்லா எந்திரிப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பலவீனமா இருப்பீங்க. அப்ப விகாரங்கள் இல்ல, ஆனா விகாரங்களினுடைய சுவடு இருக்குன்னா அதுதான் நம்மளுடைய பலவீனம். எனக்கு ஆசைகள் இல்ல, இப்ப பாவம் சொல்றாரு இல்லையா, ஆசைகள் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு சிலது பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சோ அது மாதிரி தான் இது. எனக்கு பற்றெல்லாம் இல்ல, எது கூட எனக்கு பற்று இல்ல அப்படின்னு சொல்வீங்க, ஆனா நீங்க சாமானா வாங்கிட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து என்னுடைய லோகிக்ஸ் கிட்ட எனக்கு பற்றே கிடையாதுன்னு சொல்வீங்க, ஆனா அவங்க கூடவே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா சௌரியமா இருக்கும். What is important is really என்ன முக்கியம் இப்போ getting நமக்கு that spiritual அப்படின்னா, life.
ஆன்மீக வாழ்க்கையை நாம வாழணும். நம்ம கிட்ட அந்த தூய்மை இருக்கணும். எண்ணம், சொல், செயல்ல அந்த தூய்மை இருக்கணும். you make yourself free from these அப்போ உங்களை நீங்க இதுல இருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். I have this weakness or I have this இந்த பலவீனம் என்கிட்ட இருக்கு, அந்த பலவீனம் என்கிட்ட இருக்கு. அப்ப நான் அதை ஒரு தெய்வீக குணமாக மாற்றிவிட வேண்டும். impatient very quickly. நான் ரொம்ப சீக்கிரமாக increase your patience more and more, or I get உங்களுடைய பொறுமை சக்தியை, சகித்து கொள்ளும் சக்தியை நீங்க அதிகரிச்சுக்கணும். அமைதி சக்தியை அதிகரிச்சுக்கணும். அப்படின்னு உங்ககிட்ட என்ன பலவீனம் இருக்கோ அதை பார்த்து அதுக்கு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது அதற்கான அந்த தெய்வீக குணத்தை நீங்க வளர்த்துக்கணும். அப்போ அந்த பலவீனம் அப்படிங்கிறது ஒரு பலமாக மாறிவிடும். Baba also said, but more that we have to practice is to நாளைக்கு நாம என்ன பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற போது பாபா சொன்னாங்க, விடுபட்டு இருப்பது, பற்றற்று இருப்பது அப்படின்னா விடுபட்டு இருப்பது அப்படின்னு பாபா சொன்னார். சிவ பாபா ஆத்மாவை பார்க்கிறார், அவர் விடுபட்டவராக இருக்கின்றார். அவர் பார்க்கும்போதே நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும் அவருக்கு. சிவ பாபா முற்றிலுமாக விடப்பட்டவராக இருக்கின்றார். நான் பிரம்மா பாபா ஒரு மனிதராக இருந்தார் இல்லையா? இந்த முயற்சி எல்லாம் பாபா செய்தார் இல்லையா? முழுமையாகவும் சம்பூர்ணம் அடைவதற்கும் அவர் இந்த பயிற்சியை செய்தார். அப்போ நிறைய விடுபட்டு இருப்பதை பிரம்மா பாபா நிறைய பயிற்சி செய்தார் இல்லையா? அதை நீங்க எப்படி விவரிச்சு சொல்வீங்க? பாபா எப்படி விடுபட்டவராக இருந்தார் பிரம்மா பாபா? One is of course personal inner, which பாபா Baba was able to do. பர்சனலா தனிப்பட்ட முறையில பாபா உலகாய சொந்த பந்தங்களை அலௌகிகமாக மாற்றினார். பாபாக்கு அந்த காட்சிகள் எல்லாம் கிடைத்தோடனே பாபா சொல்லிட்டார், யாருக்கு என்னை ஃபாலோ பண்ணணுமோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் அந்த உடல் உணர்வுல இருந்து பாபா விடுபட்டு விட்டார். உலகாய உறவுகள்ல இருந்து விடுபட்டார். ஆன்மீக குடும்பத்திலையும் they go through different stages and up and down, or they don't want to continue. But Baba was very detached. You have heard that 20 of them கேட்டிருக்கீங்க. பாபா 20 பேர் பாபா கிட்ட வந்தாங்க. பாபா நாங்க எங்கேருந்து விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாபா கேட்டாங்க, எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா பாபா பார்த்தார், அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, குற்றம் கூறை, அவங்க மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும். அது பாபா உடனே அது அவங்களுடைய பார்ட் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க போறாங்க அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் போறாங்க அப்படின்னா கூட looking at the part of everyone, எல்லாருடைய பார்ட்டையும் பார்க்கிற போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வரல அப்படிங்கிற போது அவங்களுடைய பார்ட் முடிஞ்சிருச்சு, இல்ல அவங்க பார்ட் அப்படிதான் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்கும் அவங்களுடைய சொந்த பார்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் ஏன் அதுல அட்டாச் ஆயிக்கணும், இல்ல அதற்காக நான் ஏன் இதுதான் உண்மையான விடுபட்டு இருப்பவர். யாரை பத்தியும் பாபா நல்லா இருக்கு அப்படின்னு அட்டாச் ஆனதும் கிடையாது. இம்ப்ரெஸ் அப்படின்னா ஓ இவங்க நல்லா சொல்றாங்க இப்படி இப்படின்னு அவங்களோட ஈர்க்கப்படுறது, அதுவும் பாபா கிட்ட இல்ல. பிரம்மா பாபா கிட்ட அவருடைய புத்தி எப்பொழுதுமே ஸ்ரீமத்தின் கூட தான் இருந்தது. ஞானத்தின் மூலம் ஸ்ரீமத் கிடைச்சது, அதன் மூலம் ஞானத்தை ஸ்ரீமத்தாக மாத்திட்டார் பாபா. அப்போ நம்ம கிட்டையும் பாபாவால ஸ்ரீமத்தன்னா என்னன்னு சொல்ல முடிஞ்சது. முற்றிலுமாக பாபா விடுபட்டவராக இருந்தார் பிரம்மா பாபா. ஆன்மீக குடும்பத்துல really detached. Otherwise his stage would fluctuate, which we never saw. He was always ascending, always elevated, மேன்மையான ஸ்திதி, முன்னோக்கி செல்ற ஸ்திதி, மற்றவர்களுக்கு உதவி செய்யறது.
your இதையெல்லாம் எப்போ constant ஒருவரால செய்ய முடியும்னா, So நம்மளுடைய you சொந்த can't ஸ்திதி எப்போ ensure பாதிப்படையாமல் your இருக்கிறதோ அப்பதான் செய்ய relationship முடியும். constantly with Baba and ஆனா தொடர்ந்தும் பாபா கிட்ட steadfastly இருந்தார், moving forward. ஸ்ரீமத்தை That பெற்றுக்கொண்டார், was actually முன்னோக்கி strength. சென்றார். அதுதான் பாபாவினுடைய ஒரு And so பலமாக because he இருந்தது. wasn't influenced or impressed, coming to அவர் today's வந்து Murli, he never, இன்னைக்கு முரளியில and பார்க்கும்போது he was able to change knowledge into Srimad. ஞானத்தை ஸ்ரீமத்தாக That மாற்றினார் gave him பிரம்மா the பாபா. power not to அது take the அவருக்கு law சக்தி in his own கொடுத்தது. hands. அப்போ சொந்த கையில அவரு எந்த So if சட்டத்தையும் I'm not எடுத்துக்கல. impressed with someone, if I'm not இப்ப யாரோ செய்யறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா, influenced by what they're doing, affected by what அவங்க they're doing, செய்யறது எனக்கு அஃபெக்ட் ஆகல it is அப்படின்னு only then சொன்னா, I will not take the law in my own hand to correct them or to reject them or to push them away, because அப்போ ஞானத்தை வச்சு நான் he அவங்கள வந்து took the தள்ளி knowledge விடுறதோ and he அதையோ made நான் it into செய்ய Srimad, மாட்டேன். because Srimad was to have mercy for them. ஸோ Because ஸ்ரீமத் அப்படிங்கிறது one is, if you கருணையோட read எல்லார்கிட்டையும் today's Murli, இருப்பது. when you read it from Shiv Baba's voice saying it, you would understand exactly what Shiv Baba does. But if you're reading it saying, well, how did Brahma Baba do it? How did he, oh, sorry. How did he do something that was so எப்படி வந்து பிரம்மா பாபா இதை செய்தார் so அப்படின்னு high, சொல்லி so நாம பாக்குறப்போ, elevated, that he சிவ் பாபா never எப்படி took Shiv சொன்னார் Baba's law அப்படிங்கிறத in his வந்து own நாம hands. வந்து He was that முரளியில obedient சிவ் பாபா servant. சொல்றார் அப்படின்னு நாம கேட்டோம் அப்படின்னா So நமக்கு how தெரியும் எந்த would you அளவுக்கு கீழ்ப்படிவான share, சேவையாளராக பிரம்மா பாபா what இருந்திருக்கிறார் would you அப்படின்னு. advise us as நமக்கு நீங்க instrument என்ன centers அட்வைஸ் to பண்றீங்க? follow in the footsteps of சென்டர்ல Brahma இருக்க Baba, not இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு taking that, பிரம்மா பாபாவுடைய taking the law in காலடியை our own நாம hands? பின்பற்றுகின்றோம் அப்படிங்கிறப்ப சென்டர்ல இருக்கிற டீச்சர்ஸ் எப்படி சட்டத்தை அவங்களுடைய கையில எடுக்காம இருக்கணுங்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற போது, தீதி சொல்றாங்க, தாதி ஜான்கி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க யாரையோ வந்து அவங்க கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறீங்க. அவங்க கிட்ட ஒண்ணு வந்து அவங்கள பத்தி ஒரு அறிமுகம், அடுத்தது நீங்க வந்து அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தாதி வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க மௌனத்துல இருந்து அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. எதையுமே சொல்லாதீங்கன்னு தாதி சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க எதை எடுத்துக்கணுமோ அதை மட்டும்தான் எடுப்பாங்க. Maybe that is why Dadi is saying this, but that's not real. ஆனா வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க தாதி கிட்ட, அதனாலதான் தாதி என்ன கிட்ட அப்படி பேசுனாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தாதி அப்படி செய்யவே மாட்டாங்க. தாதி வந்து யாரோ ஒருத்தர் சொல்ற விஷயத்தினால பாதிப்புல வந்து எதையுமே பேச மாட்டாங்க தாதி. சோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆத்மா என் கூட இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு சில சமஸ்காரம் இருக்கு அப்படின்னு, என்ன மாதிரியே அவங்க இருக்கணும், நான் சொல்றதுதான் அவங்க செய்யணும், நான் என்ன மாதிரியே அவங்களும் செய்யணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது எப்படி நடக்கும்? அது எப்ப நடக்கும்னா, உங்க மேல அவங்களுக்கு மரியாதை இருந்தது அப்படின்னா, உங்க மேல அவங்களுக்கு பாவனா இருந்ததுன்னா, அதுதான் வந்து நான் எப்போதும் அன்போடு இருந்தேன்னா, நான் எப்போதும் கருணையோட இருந்தேன்னா தான் நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன், அவங்களோட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்றேன், அவங்கள சேர்த்துக்கிறேன் எல்லாத்துலயும். இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தாதான் அவங்க வந்து இருப்பாங்க. நாம அப்படி இருக்கிறத விட்டுட்டு நான் நினைக்கிற மாதிரி மத்தவங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அது வந்து உறவு முறைகள்ல வந்து கஷ்டமாயிடும். உறவுனாலே அன்பும் ஒத்துழைப்பும் இருக்கணும். அந்த பாவனை இருக்கும்போது நீங்க எதை சொன்னாலுமே கூட, இல்ல நீங்க அறிவுரை சொல்றீங்க அப்படின்னா, அந்த ஆத்மா செய்யணும் அப்படின்னா அது நடக்கும், இயல்பான முறையில நடக்கும். ஆனா நீங்க வந்து நிர்பந்தப்படுத்துனீங்க, இல்ல எதிர்பார்க்கறீங்க, நான் அப்படி அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி நான் இல்ல அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமா நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க தேவி. ஒரு கருவியாக நம்ம வந்து சட்டத்தை நம்ம கையில எடுத்துக்க கூடாது, அது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய சுபாவ சமஸ்காரத்தை நாம பார்க்க கூடாது. மேபி நீங்க தான் அந்த சுபாவத்தை மாத்தணுமா இருக்கும். அதன் பிறகுதான் நீங்க சொல்லலாம் மத்தவங்களுக்கு, நான் வந்து நான் என்ன மாத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக மத்தவங்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? No, Baba says whatever action you do,
நீங்க others எந்த will follow. காரியங்களை செய்தாலும் மத்தவங்க எல்லாரும் நீங்க செய்யறத பார்த்து செய்வாங்கன்னு பாபா சொல்றாரு இல்லையா? Thank you very much. I know there was Thank another you, question, Didi. but I'll ask you இன்னொரு tomorrow, கேள்வி and இருக்கு, maybe you நாளைக்கு could கேட்கிறேன். privately tomorrow, and then tomorrow evening you could take it up. Someone sent a recorded message, a recorded question, but you need to listen to it before you answer it because it's got a lot of aspects to it. So thank you, Didi, and tomorrow, Om Shanti. following this Avyak signal, we've got so much from you that makes it easy for us to understand it and for us அவ்வியக்த to சிக்னல் இல்லாம நீங்க follow நிறைய it. But I விஷயங்களை எங்களுக்கு really, சொல்றீங்க. really அது like the எங்களுக்கு point ரொம்ப that you ரொம்ப said Brahma Baba ஈஸியா changed இருக்குது. knowledge பிரம்மா into பாபா Srimad. ஞானத்தை That is a new ஸ்ரீமத்தாக thing for me, மாத்தினார்னு and I சொன்னீங்க. will be அது புது churning on விஷயமா that இருக்கு some எனக்கு. more. அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் Thank you. சிந்திக்கிறேன். தேதி Thank நன்றிகள். you. ஓம் சாந்தி. टीना कहाँ गई है?